ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா தொடரை முடிவு செய்தல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். ஒப்புமை திறன் அறிதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. வகைப்பாடுல இருக்கிற டாபிக்ஸும் எல்லாமே முடிச்சிட்டோம். குறியிடுதல் மறு குறியிடுதல்ல வகை 1 வகை 2 முடிச்சிட்டோம். வகை 3ல எண்கள் சின்னம் வகை குறியீட்டுல இருக்கிற டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுலயும் குறியிடுதல் மறு குறியிடுதல் பாத்தீங்கன்னா டிஎன்பிசில அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு பார்க்க போற வகை 3ல இருக்கிற கொஸ்டின்ஸ்ல இருக்கிற கான்செப்ட்ல அந்த பேட்டர்ன்ல பேஸ் பண்ணி தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சோ பார்க்கலாம், சம்ஸ் பார்க்கலாம். வகை 3 எண்கள் சின்னம் வகை குறியீடு பயிற்சி 4டி. ரெக்யூஸ்ட் என்பதை S2 R5 2TU என எழுதினால் ACID என்பதை எவ்வாறு எழுதலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இப்ப இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா, உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, உயிரெழுத்துக்கள் வவல்ஸ் முறையே 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிட்டு ஒவ்வொரு மெய்யெழுத்தும் ஒரு இடம் முன்னால் நகர்ந்து குறியீட்டினை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இப்ப நம்மளுக்கு உயிரெழுத்து தெரியும், AEIOU சொல்லி நல்லாவே தெரியும். இதுக்கு நம்பர்ஸ் போடணும். 1 2 3 4 5 சொல்லி போட்டாச்சு. இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, நம்ம ரெக்யூஸ்ட்ங்கிறத எழுதிக்கலாம். REQUEST சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வவல்ஸ் இது இ வவல்ஸ், இதுலயும் இ வவல்ஸ். ஈவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இங்க 2. நம்மளும் இங்க 2 போட்டுக்கலாம். அப்புறம் யூ பாருங்க, வவல்ஸ் பாத்தீங்கன்னா 5 போட்டாச்சு. தென் ஆர் இருக்கு இல்லையா, ஆர் பார்க்கலாம். ஆருக்கு ஒரு எழுத்து முன்னாடி என்ன இருக்கு, எஸ் இருக்கு. தென் கியூக்கு ஒரு எழுத்து முன்னாடி என்ன இருக்கு, ஆர் இருக்கு. எஸ்க்கு அடுத்த லெட்டர் டி, டிக்கு அடுத்த லெட்டர் பாத்தீங்கன்னா யூ. சோ பாருங்க, இதே ஆன்சர் நம்மளுக்கும் இங்க இருக்கு. சோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிருக்கு. இப்ப இதே மாதிரி ஆசிட் அப்படிங்கிறதுக்கு நம்ம எழுதணும் ACID. இதுல வவல்ஸ் எது பாத்தீங்கன்னா AI வவல்ஸ். ஓகே, ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1, ஐயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3, சிக்கு அடுத்த லெட்டர் என்னது டி, டிக்கு அடுத்த லெட்டர் என்னது இ. சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 1 D 3E அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கு. இதுல ஆப்ஷன்ல எதுலுமே இல்ல. சோ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் இ, இவற்றில் எதுவும் இல்லைதான் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அகர வரிசையில் ஒவ்வொரு எழுத்தும் A1 B3 போல ஒற்றை எண்களுடன் தொடர்புடையது. இந்தியன் என்கிற வார்த்தையின் மொத்த மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. அகர வரிசையில நான் எண் வரைக்கும் எழுதியிருக்கேன். இங்க என்னோட முடிஞ்சிருக்கு, அதனால நானும் எண் வரைக்கும் எழுதியிருக்கேன். 1 2 3 போட்டு சரி ஒற்றை எண்களுடன் எழுத சொல்லியிருக்காங்க. ஒற்றைப்படையில் எழுதலாம். 1 3 5 7 9 11 13 15 17 19 21 23 25 27 வரைக்கும் எழுதியாச்சு. இப்ப இந்தியன் வார்த்தையோட மொத்த மதிப்பு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் நம்ம. சரி பாருங்க, எழுதிக்கிறேன் இந்தியன் சொல்லி. ஐயோட வேல்யூ என்னது 17, என்னோட வேல்யூ 27, டியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 7, ஐயோட வேல்யூ 17, ஏவோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 27. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 96 சொல்லிட்டு கிடைக்குது. சோ ஆப்ஷன் டி 96 தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சங்கேத மொழியில் DEAL என்பது 4 5 1 12 என குறிக்கப்படுகிறது. அதே குறியீட்டு முறையை பின்பற்றி லேடி என்கிற வார்த்தையின் குறியீடு என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, எழுதிக்கலாம் பார்க்கலாம். டி நான் ஏல இருந்து Z வரைக்கும் 1 2 3 போட்டு 26 வரைக்கும் எழுதியிருக்கேன். Z வரைக்கும் பாருங்க. டியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4, ஈவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5, ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1, எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா 12,
பாருங்க இங்க கொடுத்துருக்க அதே நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு டீலுக்கு 45112 கிடைச்சிருக்கு. இப்ப அதே மாதிரி லேடிக்கு எழுதணும். LADY. எல்லோட வேல்யூ 12, ஏவோட வேல்யூ 1, டிவோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 25. அப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 12, 1, 4, 25 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 4வது சம் பார்க்கலாம். A = 2, M = 26, Z = 52 எனில் BET என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. நான் A ல இருந்து Z வரைக்கும் வந்து 1 ல இருந்து 26 வரைக்கும் எழுதியாச்சு. இப்ப இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா, ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகர வரிசையில் அது குறிக்கும் இடத்தின் மதிப்பின் 2 மடங்கு எண் குறியீடை குறிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே பார்க்கலாம். இப்ப பாருங்க A = 2ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க A ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. அப்போ 1ஓட 2 மடங்கு என்ன வரும்? 2 தான் வரும். அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. M ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா பாருங்க 13. 13ஓட 2 மடங்கு பாத்தீங்கன்னா 26. அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ Z பாருங்க, Z ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 26. 26ஓட 2 மடங்கு பாத்தீங்கன்னா 52. அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப அதே மாதிரி BETக்கு என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். B ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2. 2ஓட 2 மடங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 4. E ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. 5ஓட 2 மடங்கு 10. T ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 20. 20ஓட 2 மடங்கு 40. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 54ன்னு சொல்லி கிடைக்குது. சோ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 54 தான் வந்து கரெக்ட். 5வது சம் பார்க்கலாம். A = 26, SUN = 27 எனில் CAT என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. நான் வந்து ABCD வரிசைப்படி எழுதிட்டு ஏவோட வேல்யூ இங்க 26 கொடுத்துருக்கனால 26, 25 சொல்லிட்டு ஒரு வேல்யூவா கம்மி பண்ணி Z வந்து 1 வரைக்கும் எழுதியிருக்கேன். பாருங்க ஏவோட வேல்யூ 26, நம்மளும் இங்க வந்து 26 தான் போட்டிருக்கோம். SUN சன் பாருங்க SUN. S ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8. U ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 6. N ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 13. இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 27ன்னு சொல்லி கிடைக்கும். அதுதான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி CAT கேட்டுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். C ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 24. A ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 26. T ஓட வேல்யூ 7. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா நம்மளுக்கு 7, 57ன்னு சொல்லி கிடைக்கும். சோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 57 தான் வந்து கரெக்ட். 6வது சம் பார்க்கலாம். ஒரு சங்கீத மொழியில் BAT 23, CAT 24 எனில் BALL என்பதன் குறியீடு என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. இதுவும் போன சம் மாதிரியே தான். BAT, B ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2, A ஓட வேல்யூ 1, T ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 20. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 23 கிடைக்கும். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப CAT கேட்டுக்கும் வந்து பார்க்கலாம். C ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3, A ஓட வேல்யூ 1, T ஓட வேல்யூ 20. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டா நம்மளுக்கு 24 கிடைக்கும். அதுதான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்ப அதே மாதிரி நம்ம வந்து BALLக்கு வந்து கண்டுபிடிக்கணும். B ஓட வேல்யூ 2, A ஓட வேல்யூ 1, L ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 12. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் நம்ம. 4, 5, 6, 7. இப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். சோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 27 தான் வந்து கரெக்ட். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். GO = 32, ஷி 49 எனில் சம் என்பதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். இது பாத்தீங்களா, இதுவும் அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் வந்து போகுது. நான் பாத்தீங்கன்னா Z = 1ல இருந்து A = 26 வரைக்கும் வந்து எழுதியிருக்கேன். பாருங்க GO. G ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 20.
ஓவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 12. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி எஸ் ஹைச் ஈக்கு வந்து பார்க்கணும். எஸ் ஓட வேல்யூ 8, ஹைச்சோட வேல்யூ பாத்தீங்கன்னா 19, ஈவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 22. இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். 11 19க்கு 9 மிச்சம் 1 4 49. பாருங்க அதே ஆன்சர் தான் நம்மளுக்கு இங்கேயும் வந்திருக்கு. இப்ப அதே மாதிரி எஸ் ஓ எம் இக்கு சம்முக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். எஸ் ஓட வேல்யூ 8, ஓவோட வேல்யூ 12, எம் ஓட வேல்யூ 14, ஈவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 22. இப்ப இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். 10 16க்கு 6 மிச்சம் 1 4 1 5 56 சொல்லி கிடைச்சிருக்கு. சோ ஆப்ஷன் ஏ 56 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 8வது சம் பார்க்கலாம். AT = 20, BAT = 40 எனில் CAT என்பது எதற்கு சமமாக இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. இப்ப பாருங்க இதுல ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1, T ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 20. இது வந்து ஆட் பண்ணா 21 சொல்லிட்டு வரும். ஆனா நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணா 20 வரும்னா மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20ன்னு சொல்லி கிடைக்கும். சோ இப்ப இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா இதுல இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் எழுதி அதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே BATக்கு பார்க்கலாம். BAT B ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2, A ஓட வேல்யூ 1, T ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 20. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 20 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். இந்த பாருங்க அதே ஆன்சர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து CATக்கு வந்து பார்க்கலாம். C ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3, A ஓட வேல்யூ 1, T ஓட வேல்யூ 20. அப்ப 20 × 3 பாத்தீங்கன்னா 60ன்னு வரும் நம்மளுக்கு. சோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 9வது சம் பார்க்கலாம். ZIP = 198 மற்றும் ZAP = 246 எனில் VIP என்பதை எவ்வாறு குறியிடுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். நான் வந்து இசட்டுக்கு வந்து 2ல இருந்து ஆரம்பிச்சு ஏக்கு வந்து 27 வரைக்கும் வந்து இந்த சம்க்கு வந்து நம்பர் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டா வந்து வருது. சரி ஓகே பார்க்கலாம். இப்ப வந்து ZIP இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து எழுதி ஆட் பண்ணி 6ஆல மல்டிப்ளை பண்ணா மட்டும்தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் வருது. பாருங்க இசட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2, ஐயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 19, P ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 12. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 33ன்னு கிடைக்கும். 33 6ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 198ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ZAPக்கு வந்து பாருங்க இசட்டோட வேல்யூ 2, A ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 27, P ஓட வேல்யூ 12. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 41ன்னு சொல்லி கிடைக்கும். இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 246ன்னு சொல்லி கிடைக்கும். அதுதான் வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப அதே மாதிரி VIPக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். V ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 6, ஐயோட வேல்யூ 19, P ஓட வேல்யூ 12. இப்ப இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். 11 17க்கு 7 மிச்சம் 1 37ன்னு சொல்லிட்டு வருது. 37 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். நம்ம 2 42க்கு 2 22. அப்ப 222 சொல்லி வருது. சோ ஆப்ஷன் பி 222 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வது சம் பார்க்கலாம். டீர் ஈக்குவல் டு 12 21 5 மற்றும் ஹை என்பது 56 45 எனில் ஹீல் என்பதை எவ்வாறு குறியிடுவோம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகர வரிசையில் அது இடம்பெறும் இடத்தை குறிக்கும் எண்களை விட 3 குறைவாக உள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. பார்த்தா புரியும். D E E R சொல்லி கொடுத்தாச்சு.
இப்ப இதுல டியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4. 4ல இருந்து 3 வந்து கம்மி பண்ணணும். கம்மி பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு சொல்லி கிடைக்கும். ஈவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. 5ல இருந்து 3 கம்மி பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு சொல்லி கிடைக்கும். அகைன் அதுதான். ஆரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 18. 18ல இருந்து 3 கம்மி பண்ணா 15ன்னு கிடைக்கும். பாருங்க அதே நம்பர் கிடைச்சிச்சு பாருங்க. 12, 21, 15ன்னு சொல்லி கிடைச்சிச்சு. 12, 21, 5ன்னு சொல்லி கிடைச்சிச்சு பாருங்க. அதே நம்பரை அப்படி வரிசை எழுதியிருக்காங்க. இதே மாதிரி ஹைக்கு வந்து பார்க்கலாம் பாருங்க. ஹைச் ஐ ஜி ஹைச். ஹைச்சோட வேல்யூ 8. 8ல இருந்து 3 கழிச்சோன்னா 5ன்னு கிடைக்கும். ஐயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 9. 9ல இருந்து 3 கழிச்சோம்னா நம்மளுக்கு 6ன்னு சொல்லி கிடைக்கும். ஜியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 7. 7ல இருந்து 3 கழிச்சோன்னா 4ன்னு கிடைக்கும். ஹைச்சோட வேல்யூ 8. 8ல இருந்து 3 கழிச்சா 5ன்னு கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5, 6, 4, 5. பாருங்க அங்க கொடுத்துருக்க அதே ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்ப இதே மாதிரி ஹீலுக்கு வந்து பார்க்கணும். ஹைச் இ இ எல்லுக்கு பார்க்கணும். ஹைச்சோட வேல்யூ 8. 8ல இருந்து 3 போச்சுன்னா 5. ஈவோட வேல்யூ 5. 5ல இருந்து 3 போச்சுன்னா 2. அதே தான் இருக்கு வரும். எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா 12. 12ல இருந்து 3 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9ன்னு சொல்லி கிடைக்கும். சோ அப்ப நம்மளுக்கு 5, 2, 2, 9ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். 11வது சம் பார்க்கலாம். E = 5 மற்றும் ஹோட்டல் = 12 எனில் லேம்ப் என்பதை எவ்வாறு குறியிடுவோம் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். இப்ப இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னா, எழுத்துக்களின் இடங்களின் தனிப்பட்ட மதிப்புகளின் கூட்டுத்தொகையை அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் அந்த வார்த்தையின் குறியீடு ஆகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஈவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5. ஏபிசிடி வரிசைல ஈவோட வேல்யூ 5 அதுதான் கொடுத்திருக்காங்க. ஹோட்டல் அப்படிங்கறத பார்க்கலாம். இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும் நம்ம. ஹைச்சோட வேல்யூ பாத்தீங்கன்னா 8. ஓவோட வேல்யூ 15. டீவோட வேல்யூ 20. ஈவோட வேல்யூ 5. எல்லோட வேல்யூ 12. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாம் பாருங்க. 8, 15, 20, 5, 12. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 20க்கு 0 மிச்சம் 2, 6, 60ன்னு சொல்லி வருது பாருங்க. 60. இப்ப ஹோட்டல்ங்கிறது எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5. அப்ப 5ஆல வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12ன்னு சொல்லி கிடைக்கும். அதே ஆன்சர் தான் பாருங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி லேம்புக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். எல்லோட வேல்யூ 12. ஏவோட வேல்யூ 1. எம்மோட வேல்யூ 13. பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 5, 8, 28ன்னு சொல்லிட்டு வருது. 28 பை லேம்ப் எத்தனை வார்த்தை? 4 வார்த்தை. அப்ப 4ஆல வந்து டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். சோ ஆப்ஷன் ஏ 7 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 12வது சம் பார்க்கலாம். ஜீப்ரா என்பதை 26, 52, 181 என எழுதினால் கோப்ரா என்பதை எவ்வாறு எழுதலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். ஏல இருந்து இசட் வரைக்கும் நம்பர்ஸ் வந்து போட்டிருக்கேன் பாருங்க. ஜீப்ராங்கிறத எழுதிக்கலாம். இசட் இ பி ஆர் ஏ. இசட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 26. ஈவோட வேல்யூ 5. பியோட வேல்யூ 2. ஆரோட வேல்யூ 18. ஏவோட வேல்யூ 1. பாருங்க அதே ஆன்சர் நம்மளுக்கும் இங்க வந்துச்சு பாருங்க. 26, 52, 18, 1ன்னு சொல்லி. இதே மாதிரி கோப்ராக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சிவோட வேல்யூ 3. ஓவோட வேல்யூ 15. பியோட வேல்யூ 2. ஆரோட வேல்யூ 18. ஏவோட வேல்யூ 1. அப்ப நம்மளுக்கு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாருங்க. 31 சாரி 3, 15, 2, 18, 1. கரெக்டான ஆன்சர் பி தான். ஓகே 13வது சம் பார்க்கலாம்.
ஒர்க் என்பது 4, 12, 9, 16 என்று எழுதினால் உமன் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம் கொடுத்திருக்காங்க. இதுல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இ கிடையாது, ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆன்சருக்கு வந்து ஏன்னு சொல்லி இங்க போட்டாதான் கரெக்டான ஆன்சர் வந்து வரும். சரி, ஓகே, பார்க்கலாம். ஒர்க்னு சொல்லி எழுதிக்கலாம். பாருங்க, டபிள்யூட வேல்யூ பாத்தீங்கன்னா 4, ஓட வேல்யூ 12, ஆரோட வேல்யூ 9, கேவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 16. பாருங்க, அங்க கொடுத்துருக்க அதே ஆன்சர் நம்மளுக்கு இங்க வந்திருக்கு பாருங்க, 4, 12, 9, 16ன்னு. சோ அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், உமனுக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். WOMAN எழுதலாம். டபிள்யூட வேல்யூ 4, ஓட வேல்யூ 12, எம்மோட வேல்யூ 14, ஏவோட வேல்யூ 26, என்னோட வேல்யூ 13. அப்ப நம்ம கரெக்டான ஆன்சர் பாருங்க, 4, 12, 14, 26, 13. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 14வது சம். ACNE என்பதை 3, 7, 29, 11 என எழுதினால் பாயில் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, பார்க்கலாம். இங்க பாருங்க, ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே 3 கொடுத்திருக்காங்க. அப்ப இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கும், ஒற்றைப்படை எண்கள் பேட்டர்ன்ல வந்து போயிருக்கும் இல்லையா. இப்ப பாருங்க, நான் வந்து எழுதுறேன். ஒற்றைப்படை எண்கள் எழுதலாம். 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 31. சரி, ஓகே, இது வரைக்கும் போதும். பாருங்க, இங்க என்ன வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால நானும் என்ன வரைக்கும் நம்பர்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, ACNE. பாருங்க, ஏவோட வேல்யூ 3, சிவோட வேல்யூ 7, என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா, சரி, இது 29ன்னு வரும். 27க்கு அடுத்து 29. என்னோட வேல்யூ 29, என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா 11. இங்க பாருங்க, அங்க கொடுத்துருக்க அதே ஆன்சர் நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி பாயில் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். பியோட வேல்யூ 5, ஓவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 31 வரும். ஐயோட வேல்யூ 19, எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா 25. சோ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் பாருங்க, 5, 31, 19, 25. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது சம் பார்க்கலாம். O = 16, FOR = 42 எனில் ஃப்ரண்ட் என்பது எதற்கு சமம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, இப்ப இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா, ஏ வந்து 2ன்னு சொல்லி கொடுத்தா கரெக்டான ஆன்சர் வந்து வருது. 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 26, 27. ஏவோட வேல்யூ 2ன்னு கொடுத்து இசட்டோட வேல்யூ 27 வரைக்கும் கொடுத்தாதான் இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் வருது. பாருங்க, ஓவோட வேல்யூ 16ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்க பாருங்க 16 தான் வருது. FOR, Fஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 7, ஓவோட வேல்யூ 16, ஆரோட வேல்யூ 19. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அப்ப 7, 16, 19 ஆட் பண்ணுவோம். 15, 15, 2, 4, 42ன்னு வருது பாருங்க. சோ நம்மளுக்கும் இங்க 42 வந்திருக்கு, அங்கேயும் 42 தான் கொடுத்துருக்காங்க. இப்ப இதே பேட்டர்ன்ல தான் அதுவும் போகுது. அப்ப FRONTக்கு வந்து பார்க்கணும். Fஓட வேல்யூ 7, ஆரோட வேல்யூ 19, ஓவோட வேல்யூ 16, என்னோட வேல்யூ 15, Tவோட வேல்யூ 21. அப்ப இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். பண்ணலாம் பாருங்க, 7, 19, 16, 15, 21, 10, 15, 21, 28க்கு 8, மிச்சம் 2,
2 3 4 5 6 7 78 சொல்லி வருது. சோ ஆப்ஷன் டி 78 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16வது சம் பார்க்கலாம். ரீசன் என்பதை 5 என்றும் பிலிவிடு என்பதை 7 எனவும் குறிப்பிட்டால் கவர்மெண்ட் என்பதன் குறியீடு என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. இப்ப இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா, அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கையிலிருந்து 1 கழித்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க, ரீசன் அப்படிங்கிறது எத்தனை லெட்டர்? 1 2 3 4 5 6. அப்ப 6ல இருந்து 1 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. பிலிவிடு அப்படிங்கறத பாக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8 கொடுத்திருக்காங்க. அப்ப 8ல இருந்து 1 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் பாக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 10ல இருந்து 1 போச்சுன்னா என்ன ஒரு 9. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 9 தான் வந்து கரெக்ட். 17வது சம் பார்க்கலாம். டிரைவர் 12 PEDESTRAIN = 20 ஆக்சிடென்ட் 16 எனில் கார் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. இப்ப இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா, வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு அதன் குறியீடு ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. டிரைவர் எத்தனை? 1 2 3 4 5 6. அப்ப 6ஓட 2 மடங்கு என்னது? 12. அதுதான் வந்து பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ன்னு கொடுத்திருக்காங்க. 10ஓட 2 மடங்கு என்னது? 20ன்னு சொல்லி வரும். அதுதான் பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப ஆக்சிடென்ட் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. இப்ப 8ஓட 2 மடங்கு பாத்தீங்கன்னா 16ன்னு வரும். அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப காருக்கு என்ன வரும்? 3. 3ஓட 2 மடங்கு என்னது? 6ன்னு சொல்லி வரும். சோ ஆப்ஷன் பி 6 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது சம் பார்க்கலாம். மொபைலிட்டி என்பதை 46 29 39 27 என குறியிட்டால் எக்ஸாமினேஷன் என்பதை எவ்வாறு குறியிடுவோம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. இப்ப பாருங்க, இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னா, ஏபிசிடி வரிசையில இருக்கிற அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, 2 டிஜிட்டா நான் அந்த 2 டிஜிட்டை வந்து ஆட் பண்ற வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்குது. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. MOBILITY. இப்ப எம்மோட வேல்யூ பாத்தீங்கன்னா 13, ஓவோட வேல்யூ 15, பியோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 9, எல்லோட வேல்யூ 12, ஐயோட வேல்யூ 9, டீவோட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 25. இப்ப இதுல 2 டிஜிட் இருக்கு பாருங்க. 1 13 இருக்கு. அப்போ 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். பாருங்க, 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். 2 ஒரு டிஜிட் இருக்கிறதுனால அப்படி எழுதிக்கலாம். 9 அப்படி எழுதிக்கலாம். இப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். 9 ஒரு டிஜிட், அதை அப்படி எழுதிக்கலாம். அப்ப 2 + 0 என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். 2 + 5 என்ன ஒரு 7ன்னு வரும். பாருங்க, அதே ஆன்சர் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு பாருங்க. 46 29 39 27. இப்ப அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு எழுதணும். EXAMINATION எழுதலாமா? ஈவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5, எக்ஸோட வேல்யூ 24, ஏவோட வேல்யூ 1, எம்மோட வேல்யூ 13, ஐயோட வேல்யூ 9, என்னோட வேல்யூ 14, ஏவோட வேல்யூ 1, டீவோட வேல்யூ 20, ஐயோட வேல்யூ 9, ஓவோட வேல்யூ 15, என்னோட வேல்யூ 14. இப்ப பாருங்க, 5ங்கிறது வந்து ஒரு டிஜிட் அப்படி எழுதிக்கலாம். 2 + 4 என்ன வரும்? 6ன்னு சொல்லி வரும். 1 ஒரு டிஜிட் அப்படி எழுதிக்கலாம். 13. அப்போ 1 + 3 என்ன வரும்? 4ன்னு சொல்லிட்டு வரும். 9 அப்படி எழுதிக்கலாம். அப்போ 1 + 4 என்ன வரும்? 5ன்னு சொல்லி வரும். 1 2 + 0 வந்து 2 தான் வரும். 9 அப்படி எழுதிக்கலாம். 1 + 5 பாத்தீங்கன்னா 6, 1 + 4 பாத்தீங்கன்னா 5ன்னு சொல்லி வரும். பாருங்க, நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 5 6 1 4 9 5 1 2
96 5ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பாருங்க 56 14 95 12 96 5. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 19வது சம் பார்க்கலாம். மாஸ்டர் என்பது 41 12 59. இதுல மேல பாத்தீங்கன்னா பார் புள்ளி எல்லாம் வச்சு கொடுத்திருக்காங்க. சரி பார்க்கலாம். என எழுதப்பட்டால் பவுடர் என்பதை எவ்வாறு எழுதலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பாருங்க. இப்ப இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9th டேபிளால டிவைட் ஆகுற அந்த மீதியை தான் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா 1 டைம் டிவைட் பண்ணி மீதி கிடைக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணி கிடைக்கிற மீதியை பாத்தீங்கன்னா பார் போடுறாங்க, நம்பர் வச்சு பார் போடுறாங்க. செகண்ட் டைம் டிவைட் ஆகி கிடைக்கிற மீதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாருக்கு பதிலா புள்ளி வைக்கிறாங்க. சரி ஓகே பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். மாஸ்டர் அப்படிங்கறத வந்து எழுதிக்கலாம். பாருங்க எம்மோட வேல்யூ பாத்தீங்கன்னா 13, ஏவோட வேல்யூ 1, எஸ்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 19, டீயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 20, ஈவோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 18. இது எழுதியாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 9 டேபிள்ல வந்து டிவைட் பண்ணணும். இப்ப டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? மீதி 9 மீதி எத்தனை கிடைக்கும்? 4ன்னு சொல்லி கிடைக்கும். 1 டைம் தான் இது வந்து டிவைட் ஆயிருக்கு. சோ பார் போட்டுக்கணும். 1 வந்து சிங்கிள் டிஜிட், அதனால அப்படி போட்டுக்கலாம். மேல எந்த டாட்டோ இல்ல வந்து பாரோ எதுவுமே போடக்கூடாது. 19 எத்தனை தடவை இருக்கு? 9ஆம் டேபிள்ல 2 டைம்ஸ் இருக்குது. அப்ப மிச்சம் என்ன வரும்? 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா மீதி பாத்தீங்கன்னா மேல வந்து மீதிக்கு மேல புள்ளி வைக்கணும். இப்ப 18ல இருந்து 19ல இருந்து 18 போச்சுன்னா மீதி 1. 2 டைம் டிவைட் ஆனதுனால புள்ளி வைக்கிறோம் நம்ம. இப்ப 20 பாத்தீங்கன்னா 2 டைம் இருக்கு 18 தடவை. அப்ப 20ல இருந்து 18 கழிச்சா மிச்சம் 2. 2 டைம் பண்ணதுனால டிவைட் ஆனதுனால மேல வந்து புள்ளி வைக்கணும். 5 சிங்கிள் டிஜிட், அதனால அப்படி எழுதிக்கலாம். 18ல வந்து 2 தடவை டிவைட் ஆகும். பட் ஆனா மீதி இருக்காது. நம்மளுக்கு வந்து மீதி வேணும். சோ 1 டைம் மட்டும் இது வந்து டிவைட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ 1 டைம்னா என்ன பண்ணும்? பார் தான் போறோம். 18ல இருந்து 9 போச்சுன்னா மிச்சம் 9. 1 டைம் டிவைட் ஆனதுனால மேல வந்து பார். பாருங்க இங்க கொடுத்துருக்க அதே ஆன்சர் நம்மளுக்கும் இங்க வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி பவுடர் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரி ஓகே பார்க்கலாம். பாருங்க POWDER. P ஓட வேல்யூ 16, O ஓட வேல்யூ 15, W ஓட வேல்யூ 23, D ஓட வேல்யூ 4, E ஓட வேல்யூ 5, R ஓட வேல்யூ 18. சரி ஓகே பார்க்கலாம். பாருங்க 16 9 டேபிள வந்து டிவைட் பண்ணா மீதி எத்தனை கிடைக்கும்? 9 தான் கிடைக்கும். மிச்சம் எத்தனை கிடைக்கும்னா 7ன்னு சொல்லி கிடைக்கும். பாருங்க 1 டைம் தான் வந்து டிவைட் ஆயிருக்கு. சோ வந்து 1 டைம் டிவைட் ஆனா என்ன பண்ணும்? மேல வந்து பார் போடணும். 15/9 9ஆல டிவைட் பண்ணா மறுபடியும் என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். 1 டைம் தான் டிவைட் ஆயிருக்கு. சோ மேல வந்து பார் வந்து போடணும். ஓகே பாருங்க 23 9ஆல டிவைட் பண்ணா எத்தனை தடவை? 2 தடவை டிவைட் ஆகும். 18. 23ல இருந்து 18 போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 5ன்னு சொல்லி இருக்கும். அப்ப 2 டைம் டிவைட் ஆனால புள்ளி வைக்கணும் 5க்கு மேல. 4 சிங்கிள் டிஜிட், சோ அப்படி போட்டுக்கலாம். 5 சிங்கிள் டிஜிட், அப்படி போட்டுக்கலாம். 18 பாத்தீங்கன்னா 1 டைம் டிவைட் பண்ணா மிச்சம் 9 கிடைக்கும். 1 டைம் டிவைட் பண்ணனால மேல என்ன பண்ணும்? பார் போடணும். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். பாருங்க 7 6 5 45 9. பாருங்க மேல புள்ளியும் பாரும் வந்து கரெக்டா இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது சம் பார்க்கலாம். பாருங்க B என்பது 8 எனவும், F என்பது 6 ஆகவும், Q என்பது 4 ஆகவும், D என்பது 7 ஆகவும், T என்பது 2 ஆகவும், M என்பது 3 ஆகவும்,
K என்பது 5ஆகவும் குறியிட்டால் QKTMPFM என்பதை எவ்வாறு குறியிடலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி நம்ம எழுதிக்கலாம் பாருங்க. QKTTBFM சொல்லி எழுதியாச்சு. Q ஓட வேல்யூ 4, K ஓட வேல்யூ 5, T ஓட வேல்யூ 2, B ஓட வேல்யூ 8, F ஓட வேல்யூ 6, M ஓட வேல்யூ 3. இப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா 45, 28, 63 சொல்லி கொடுத்திருக்காங்க. 20க்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, எந்த ஆப்ஷன்லயும் வந்து இங்க எதுவுமே இல்ல பாருங்க. 45, 28னே இல்ல. 26, 26, 27, 57 தான் இருக்கு. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இவற்றில் எதுவும் இல்லை, அதுதான் வந்து கரெக்ட். 21வது சம் பார்க்கலாம். வோக்காலிஸ்ட் என்கிற வார்த்தையை எண் முறையில் எழுத வேண்டும். முதல் 4 எழுத்துக்கள் தலைகீழாகவும் அடுத்த 4 எழுத்துக்களை தலைகீழாகவும் முறையே பாத்தீங்கன்னா இதுல வந்து 8 இருக்கு இல்லையா, 8க்கு பதிலா இது வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே எழுதலாம் பாருங்க. முதல் 4 எழுத்துக்களை தலைகீழாகவும் அடுத்த 4 எழுத்துக்களை தலைகீழாகவும் எழுதணும். ஐக்கு பாத்தீங்கன்னா ஐக்கு 8ஐயும், ஓக்கு 1ஐயும், எல்லுக்கு 3ஐயும், டிக்கு 2ஐயும், பிக்கு 5ஐயும், எஸ்க்கு 7ஐயும், ஏக்கு 9ஐயும், சிக்கு 6ஐயும் மாற்றாக பயன்படுத்தி எழுத வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கலாம். VOCALIST சொல்லி எழுதியாச்சு. பாருங்க முதல் 4 எழுத்துக்களை தலைகீழாக எழுதணும்னு கொடுத்திருக்காங்க. முதல் 4 எழுத்து பிரிச்சாச்சு. அப்ப தலைகீழ எழுதுவோம். எழுதுனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ACOB சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்த 4 எழுத்துக்களை தலைகீழ எழுத கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க இருந்து எழுதணும். Tல இருந்து TSIL சொல்லி எழுதியாச்சு. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? என்கிற வார்த்தைக்கு எண் முறையில் எழுத வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அவங்களே வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்ப பாருங்க, ஏக்கு வந்து 9 எழுதணும், சிக்கு 6, ஓக்கு 1, பிக்கு 5, டிக்கு 2, எஸ்க்கு 7, ஐக்கு 8, எல்லுக்கு 3. இப்ப பாருங்க 96, 15, 27, 83 சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க நம்மளுக்கு இதுல எதுவுமே இல்ல ஆன்சர். சோ ஆப்ஷன் இ இவற்றில் எதுவும் இல்லைதான் வந்து கரெக்டான ஆன்சர். 22வது சம் பார்க்கலாம். குறிப்புகள் கேள்வி 22 முதல் 25. கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் உள்ள எழுத்துக்கள் குழுவில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது போல் குறியிட வேண்டும். சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. கொடுக்கப்பட்ட மாற்றுகள் A, B, C அல்லது D ஆகியவற்றில் இருந்து எது எழுத்துக்குழுவின் சரியான குறியீட்டு முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். எதுவும் சரியல்ல எனில் E என்பதை விடையாக குறிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. அவங்களே வந்து லெட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படி பார்த்து எழுதுனா மட்டும் போதும். பாருங்க D, H, F, M, T, R, B. D ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1, H ஓட வேல்யூ 5, F ஓட வேல்யூ 7, M ஓட வேல்யூ 9, T ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 0, R ஓட வேல்யூ 2, B ஓட வேல்யூ 8. பாருங்க 15, 79, 15, 79, 0, 28. சோ ஆப்ஷன் B தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க இதுலயும் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம எழுத மட்டும் செஞ்சா போதும். பாருங்க K ஓட வேல்யூ 6, H ஓட வேல்யூ 5, B ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 8, L ஓட வேல்யூ 3, R ஓட வேல்யூ 2, D ஓட வேல்யூ 1, P வந்து பாத்தீங்கன்னா 4 கொடுத்திருக்காங்க. அப்ப 65, 83, 214 சொல்லி கொடுத்திருக்காங்க.
இப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 24வது சம் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரிதான். எம்மோட வேல்யூ 9, டிவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1, எஃபோட வேல்யூ பாத்தீங்கன்னா 7, ஹைச்சோட வேல்யூ 5, எல்லோட வேல்யூ 3, டிவோட வேல்யூ 0, ஆரோட வேல்யூ 2. 91, 17, 53, 0, 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க இங்க இதுல எதுவுமே இல்ல பாருங்க. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ, இவற்றில் எதுவும் இல்லைதான் வந்து கரெக்ட். 25வது சம் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி சம் தான். பிவோட வேல்யூ 4, ஆருக்கு 2, எஃப்க்கு பாத்தீங்கன்னா 7, எல்லுக்கு 3, கேக்கு 6, ஹைச்சுக்கு 5, பிக்கு 8. 42, 73, 65, 8ன்னு கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எழுத்து குட்டியா இருக்கு. குறிப்புகள் கேள்வி 26ல இருந்து 35 வரைக்கும். ஒரு சங்கீத மொழியில் ஆங்கில அகர வரிசை எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் மற்றும் உயிரெழுத்துக்கள் சில வார்த்தைகளுக்காக குறியிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு எழுத்துக்கும் எண் குறியீடு அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துடன் அதே தொடர் வரிசையில் தொடர்புடையது. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளின் குறியீட்டு வடிவங்களை கவனமாக படித்து பின் அவற்றின் குறியிடுதலின் விதிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த விதிகளை பயன்படுத்தி 2 குழுக்களை தொடர்ந்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா வார்த்தை கொடுத்திருக்காங்க, இந்த சைடு குறியீட்டு வடிவம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு ஆப்டான சில வார்த்தைகளும் இந்த சைடு வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு 7 பேட்டர்ன்ல இருக்குது. 7 விதியில வந்து இந்த எல்லா வார்த்தைகளும் போயிருக்கு. சரி, ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. ஆல்ரெடி இங்க டைப் பண்ணி இருக்குது, பாக்கலாம் பாருங்க. சைட்லயே இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எழுத்து. ஒவ்வொரு மெய்யெழுத்தும் 5 என குறியிடப்பட வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ மெய்யெழுத்துன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கான்சோனன்ட். வவல்ஸ் தவிர்த்து, அதாவது ஏஇ ஐஓயுவை தவிர்த்து, ஏஇ ஐஓயுவை தவிர்த்து இருக்கிற எழுத்துக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்களாம். இது வந்து ஃபர்ஸ்ட் விதி ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2 மெய்யெழுத்துக்களுக்கு இடையே 2 வெவ்வேறு உயிரெழுத்துக்கள் இருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 15 குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் சீட் போர் சொல்லி இருக்கு பாத்தீங்களா, பார்க்கலாம் பாருங்க. சீட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க எஸ், இ, ஏ, டின்னு சொல்லி இருக்கு. இதுல வவல்ஸ் எழுத்து பாத்தீங்கன்னா இ, ஏன்னு சொல்லி வருது. கான்சோனன்ட் பாத்தீங்கன்னா எஸ் டி வருது. எஸ் டின்னு சொல்லி வந்தா பாருங்க மெய்யெழுத்துக்கு 5ன்னு சொல்லி குறிப்பிடணுமா, அப்ப 5 5. அப்ப உயிரெழுத்துக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதுல வந்து 15ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி போருக்கும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ரெண்டாவது. இந்த பேட்டர்ன்லாம் வந்து நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, மூணாவது பாருங்க. 2 மெய் எழுத்துக்களுக்கு இடையே 2 ஒரே உயிரெழுத்து உள்ளன எனில் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 20 என குறியிடப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டீப் புக்கு. டீப் பாருங்க, டி இ பின்னு சொல்லி இருக்கு. இப்ப இதுல வந்து வவல்ஸ் எழுத்து பாத்தீங்கன்னா ஒரே எழுத்து 2 தான் வந்திருக்கு, ஈன்னு சொல்லிட்டு. அப்ப வவல்ஸ் தவிர்த்து மீதி இருக்கிற எழுத்துக்கு பாத்தீங்கன்னா 5ன்னு சொல்லி கொடுக்கணும். 5 தான் இங்க வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற எழுத்துக்கு பாத்தீங்கன்னா 20ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப உயிரெழுத்துக்கு வவல்ஸுக்கு எழுத்துக்கு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி டீப்புக்கும் அதே தான், புக்குக்கும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 20 20 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு 3 எழுத்து வார்த்தையில் 2 மெய்யெழுத்துக்களுக்கு இடையே ஒரு உயிரெழுத்து இருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 10 என குறியிடப்படும் சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. கட்டுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
இப்போ வவல்ஸ்ல CUT கட்ல யூ பாத்தீங்கன்னா வவல் எழுத்து. அப்ப யூவை தவிர்த்து மீது எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கணும்? 5ன்னு சொல்லி வந்து கொடுக்கணும் வேல்யூ. பாருங்க, அப்ப இதுல வந்து கட்டுக்கு யூவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, 5வது, ஒரு 3 எழுத்து வார்த்தையில் 2 உயிரெழுத்துக்களுக்கு இடையே ஒரு மெய்யெழுத்து இருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 0 என குறியிடப்பட வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, ONEன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா AAT பார்க்கலாம். பாருங்க, 3 எழுத்து வார்த்தை AAT அப்படிங்கிறது வந்து 3 எழுத்து வார்த்தை தான். அதுல 2 உயிரெழுத்துக்கள் பாருங்க, 2 உயிரெழுத்து இருக்கு. AEIOU வவல்ஸ்ல 2 உயிரெழுத்து முதலையும் லாஸ்ட்லயும் இருக்கு. நடுவுல ஒரு மெய்யெழுத்து இருக்கு. மெய்யெழுத்துக்கு என்ன கொடுக்கணும்? 5ன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உயிரெழுத்துக்கு 0ன்னு சொல்லி கொடுக்கணுமா? அப்போ உயிரெழுத்துக்கு 0 0 5 0ன்னு சொல்லி வரும். பாருங்க, இங்கேயும் அதே தான் கொடுத்திருக்காங்க. 6வது பாருங்க, ஒரு 4 எழுத்து வார்த்தையில் மெய்யெழுத்தில் தொடங்கி 2ஆம் மற்றும் 4ஆம் இடத்தில் உயிரெழுத்தை கொண்டிருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 25 என குறியிட வேண்டும். நோட் கொடுத்திருக்காங்க. பாருங்க, நம்ம நோட் எடுத்துக்கலாம். NONEன்னு சொல்லி இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா வவல்ஸ் பாத்தீங்கன்னா OEன்னு சொல்லி வரும். அப்ப மீதி எல்லாத்துக்கும் என்ன போடணும்? 5ன்னு சொல்லி போடணும். அப்ப உயிரெழுத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு உயிரெழுத்தும் 25ன்னு சொல்லி கொடுக்கணுமா? அப்ப இது 25ன்னு வரும், இதுவும் 25ன்னு வரும். பாருங்க, 5 25 5 25 இங்க கொடுத்துருக்க அதே ஆன்சர் நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. கடைசி பாருங்க, ஒரு 4 எழுத்து வார்த்தையில் முதல் மற்றும் 3ஆம் இடங்களில் உயிரெழுத்துக்களும் மற்றும் 2ஆம் மற்றும் 4ஆம் இடங்களில் மெய்யெழுத்துக்களும் இருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 30 என குறியிடப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க. ஓபன் பாருங்க, ஓபன் பார்க்கலாம். இதுல வவல்ஸ் எதுவும் பாத்தீங்கன்னா OEன்னு சொல்லி வந்துருது. அப்ப மீதி இருக்க Pக்கும் Nக்கும் என்ன போடணும்? மெய்யெழுத்துக்கு 5ன்னு சொல்லி போடணும். போட்டாச்சு. இப்ப பாருங்க, 4 எழுத்து வார்த்தையில் முதல் மற்றும் 3ஆம் இடங்கள் உயிரெழுத்து. பாருங்க, 1வது எழுத்தும் 3வது எழுத்தும் உயிரெழுத்து வவல்ஸ்ல இருக்கு. 2ஆம் மற்றும் 4ஆம் எழுத்து இடங்கள் பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. 2 4 பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து கரெக்டா தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் என்ன கொடுக்கணுமா? 30ன்னு கொடுக்கணுமா? பாருங்க, அப்ப இங்க 30ன்னு வரும், இங்கேயும் 30 வரும். அப்ப 35 35 பாருங்க, ஓபனுக்கு பாருங்க 35 35ன்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இது வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து போகுது. மெய்யெழுத்துக்கு வந்து ஒரே எழுத்து தான் 5 தான். உயிரெழுத்துக்கு மட்டும் ஒவ்வொரு எழுத்தும் வந்து மாறிக்கிட்டே, ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப சம்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும் பார்த்தானா. நான் எக்ஸாம்பிளுக்கு விதியும் கீழே வந்து கொடுத்திருக்கேன். சரி பார்க்கலாம். பாருங்க, கேள்வி 26 முதல் 30 வரை கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கான குறியீட்டு வடிவத்தை எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே பார்க்கலாம். பாருங்க, SIPன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா பாருங்க, 4வது விதியில ஒரு 3 எழுத்து வார்த்தையில் 2 மெய்யெழுத்துக்கு இடையே ஒரு உயிரெழுத்து இருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 10 என குறியிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னு சொல்லி நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு புரியணுக்காக ஆன்சர்ல இருக்கிறத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே பார்க்கலாம். SIPன்னு சொல்லி இருக்கு. 3 எழுத்து வார்த்தை, 2 மெய்யெழுத்துக்கிடையே ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்து தெரியும் நம்மளுக்கு, AEIOUன்னு சொல்லி தெரியும். I உயிரெழுத்து இங்க இருக்கு பாருங்க. 2 மெய்யெழுத்துக்கு இடையில I அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து வந்தா உயிரெழுத்துக்கு என்ன கொடுக்கணும்? 10ன்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப கான்ஸ்டன்ஸ் மீது எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கணும்? 5 5ன்னு மட்டும் கொடுத்தா போதும். அப்ப கரெக்டான ஆன்சர் என்னது? 5 10 5. ஆப்ஷன் A தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதே மாதிரி பாருங்க, நம்மளுக்கு இங்கேயும் இருக்குது. பின் பாருங்க, 5 10 5 அதே மாதிரிதான். ஓகே, 27வது சம் பார்க்கலாம். டேட்டா அப்படிங்கிறதுக்கு பார்க்கணும். நான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா, ஒரு 4 எழுத்து வார்த்தை மெய்யெழுத்தில் தொடங்கி 2ஆம் மற்றும் 4ஆம் இடத்தில் உயிரெழுத்தை கொண்டிருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 25 என குறிப்பிட வேண்டும் கொடுத்திருக்காங்க. பாருங்க, டேட்டா எழுதிக்கிறேன். AEIOU வவல்ஸ் தெரியும் நம்மளுக்கு. AEIOU இதுல வவல் பாத்தீங்கன்னா A. அப்ப கான்சனன்ட்க்கு என்ன போகணும்? 5 5ன்னு சொல்லி போகணும். பாருங்க, 4 எழுத்து வார்த்தையில மெய்யெழுத்துல தொடங்கி இருக்கு. மெய்யெழுத்துலனா இப்ப கான்சனன்ட்ல தொடங்கி
இரண்டாம் மற்றும் நான்காம் இடத்தில் உயிரெழுத்தை கொண்டிருந்தால் பாருங்க, ரெண்டாவது இடத்துலயும் நாலாவது இடத்துலயும் உயிரெழுத்து தான் இருக்கு, ஏங்கிற வவல்ஸ் எழுத்து. அப்படி கொண்டிருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் 25ன்னு சொல்லி போடணும் பாருங்க. அப்ப இங்க 25, இங்கேயும் 25 வரும். அப்ப 5, 25, 5, 25 தான் கரெக்ட். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுல 28வது சம் பார்க்கலாம். ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, எழுதிக்கலாம் AGED. இப்ப இது கரெக்டான ஆன்சர் பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு 4 எழுத்து வார்த்தையில் முதல் மற்றும் மூன்றாம் இடங்களில் உயிரெழுத்துக்களும் பாருங்க, AE அப்படிங்கிறது உயிரெழுத்து, வவல்ஸ்ல AEIOE உயிரெழுத்துல இருக்கு. இரண்டாம் மற்றும் நான்காம் இடங்களில் மெய்யெழுத்து பாருங்க, ரெண்டாவது இடத்துலயும் நான்காவது இடத்துலயும் மெய்யெழுத்து வந்திருக்கு. அப்படி இருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 30 கொடுக்கணும். அப்ப 30ன்னு சொல்லி ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் கொடுத்தாச்சு. அப்ப கான்சனன்ட்க்கு என்ன வரும், 5 தான் வரும். அப்ப கரெக்டான ஆன்சர் பாருங்க, 30, 5, 30 தான் கரெக்ட். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 29வது டோஸ். இப்ப இதுல பாருங்க, ஒரு 4 எழுத்து வார்த்தை மெய்யெழுத்தில் தொடங்கி இரண்டாம் மற்றும் நான்காம் இடத்தில் உயிரெழுத்தை கொண்டிருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 25 என குறியிடப்பட வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, 4 எழுத்து மெய்யெழுத்துல தொடங்குது பாருங்க, டிங்கிறது மெய்யெழுத்து தொடங்கி ரெண்டாவது எழுத்தும் நாலாவது எழுத்தும் உயிரெழுத்து பாருங்க, ஓவும் ஈயும் பாத்தீங்கன்னா உயிரெழுத்து பாருங்க, AEIOU வவல்ஸ்ல பாத்தீங்கன்னா உயிரெழுத்து. அப்படி உயிரெழுத்து இருந்தா என்ன கொடுக்கணுமா, ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் 25ன்னு கொடுக்கணும். அப்ப மிச்சம் இருக்க கான்சனன்ட்க்கு என்ன கொடுக்கணும், 5, 5ன்னு கொடுத்தா போதும். அப்ப 5, 25, 5, 25, 5, 25ன்னு வரும் பாருங்க. அப்ப இதுல வந்து இல்ல. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் இது ஆப்ஷன் இ, இவற்றில் எதுவும் இல்லை தான் வந்து கரெக்ட். 30வது சம் பார்க்கலாம். இது பாருங்க, ஒரு 3 எழுத்து வார்த்தையில 2 உயிரெழுத்துக்கு இடையே ஒரு மெய்யெழுத்து இருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்தும் என்ன கொடுக்கணுமா, 0ன்னு சொல்லி குறியிட வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, 2 உயிரெழுத்து பாருங்க, 2 உயிரெழுத்து இருக்கு, AEIOU வவல்ஸ்ல ஈ வந்து 2 உயிரெழுத்துக்கு இடையே ஒரு மெய்யெழுத்து, இடையில பாருங்க ஒரு மெய்யெழுத்து இருக்கு. அப்படி இருந்தா ஒவ்வொரு உயிரெழுத்துக்கு என்ன கொடுக்கணுமா, 0ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்ப மிச்சம் இருக்க கான்சனன்ட்க்கு என்ன கொடுக்கணும், 5ன்னு கொடுக்கணும். அப்ப 0, 5, 0 தான் வரும். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 31வது சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கேள்வி 31 முதல் 35 வரை ஒவ்வொரு கேள்வியிலும் கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு தகுந்த வார்த்தையே A, B மற்றும் C ஆகியவற்றில் இருந்து தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. 31வது சம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொடுக்க மாட்டாங்க, இது வந்து கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு புரியணும்காக தான் வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன். சரி பாருங்க, 0, 5, 0க்கு எது வந்து கரெக்டா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. A கரெக்டா இருக்குமா, B கரெக்டா இருக்குமா, C கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, நான் ஆன்சர் பாருங்க, ஒரு 3 எழுத்து வார்த்தையில் 2 வார்த்தைகளுக்கு இடையே ஒரு மெய்யெழுத்து இருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் 0ன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து பாருங்க, 0ங்கிறது எதுக்கு வரும், 2 உயிரெழுத்து இருக்கணும். 0க்கு பாத்தீங்கன்னா 2 உயிரெழுத்து இருக்கணும், நடுவுல ஒரு மெய்யெழுத்து இருக்கணும், அதாவது நடுவுல ஒரு கான்சனன்ட், 2 வவல்ஸ் வந்து இருக்கணும். அப்ப பாருங்க, ARE பார்ப்போம். A பாத்தீங்கன்னா AEIOU, வவல்ஸ்ல பாத்தீங்கன்னா A வரும், ஈயும் வரும். அப்ப 2 உயிரெழுத்து இருந்தா என்ன பண்ணும், 0, 0 போகணும், மிச்சம் ஒண்ணுக்கு வந்து கான்சனன்ட் போடலாம். அப்ப ஆப்ஷன் ஏ வந்து வரும், ஆப்ஷன் ஏ வந்து வரும். அதே மாதிரி AND பார்க்கலாம். AND பாருங்க, A வவல்ஸ், T வந்து லாஸ்ட் லெட்டர் பாருங்க வவல்ஸ்ல இல்ல, இது ஒரு கான்சனன்ட். என்ன பாத்தீங்கன்னா என்னும் கான்சனன்ட்ல வருது. சோ ஆப்ஷன் பி வந்து வராது. C செக் பண்ணலாம் பாருங்க, ORE, O பாருங்க வவல் லெட்டர், ஈயும் வவல் லெட்டர். அப்ப என்ன பண்ணலாம், 0, 0 போட்டுடலாம், மிச்சம் இருக்க கான்சனன்ட் 5ன்னு போடலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா C வந்து கரெக்டான ஆன்சர் வரும். அப்ப A அண்ட் C, ஆப்ஷன் C தான் வந்து கரெக்டான ஆன்சர். A மற்றும் C தான் கரெக்ட். 32வது கொஸ்டின் பார்க்கலாம். 5, 10, 5. இப்ப பாருங்க, இதுல கரெக்டான ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க.
ஒரு 3 எழுத்து வார்த்தையில் 2 மெய்யெழுத்துக்களுக்கு இடையே ஒரு உயிரெழுத்து இருந்துச்சுன்னா 10ன்னு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாம். எம் ஏ என் AEIOU. ஏ பாத்தீங்கன்னா ஒரு வவல் லெட்டர், 2 பாத்தீங்கன்னா ஒரு கான்சனன்ட். அப்ப பாருங்க, 2 மெய்யெழுத்துக்கு இடையில ஒரு உயிரெழுத்து இருந்துச்சுன்னா என்ன கொடுக்கணும்? 10ன்னு கொடுக்கணுமா? 2 மெய்யெழுத்துக்கு இடையில ஒரு உயிரெழுத்து இருக்கு. இப்ப மிச்சதுக்கு 5 சொல்லி வரும். சோ ஆப்ஷன் ஏ வர சான்ஸ் இருக்கா? ஆப்ஷன் ஏ வரும். சரி, ஆப்ஷன் பி பார்க்கலாம். TOP. ஓ பாத்தீங்கன்னா ஒரு வவல்ஸ் லெட்டர்ஸ்ல வரும், மீதி 2 கான்சனன்ட். சோ அப்ப இதுவும் 5, 10, 5ல வரும். சோ ஆப்ஷன் பியும் வரும். சி செக் பண்ணலாம். CAT. ஏ பாத்தீங்கன்னா வவல் லெட்டர்ல வரும். அப்ப பாத்தீங்கன்னா 10ன்னு கொடுக்கலாம். கான்சனன்ட்க்கு 5 கொடுக்கலாம். அப்ப இதுவும் வருது. ஆப்ஷன் சி வருது. அப்ப 3மே வருது. இப்ப கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இவை 3ம் தான் கரெக்ட். 33வது சம் பார்க்கலாம். 5, 25, 5, 25 கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ எழுதிக்கலாம். TRAP. கீழே ஆன்சர் பாருங்க. ஒரு 4 எழுத்து வார்த்தையில் மெய்யெழுத்தில் தொடங்கி 2ஆம் மற்றும் 4ஆம் எழுத்தில் உயிரெழுத்தை கொண்டிருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 25 என குறியிடப்பட வேண்டும் கொடுத்திருக்காங்க. மெய்யெழுத்துல தொடங்கணும் பாருங்க. மெய்யெழுத்துல தான் கரெக்டா தான் தொடங்கி இருக்கு. 2ஆம் எழுத்தும் 4ஆம் எழுத்தும் பாத்தீங்கன்னா உயிரெழுத்தை கொண்டு இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு 3 மட்டும் தான் உயிரெழுத்தை கொண்டு இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். DRAW சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, இதுலயும் பாருங்க, மெய்யெழுத்துல தொடங்குது கரெக்ட் தான். ஆனா 2ஆம் மற்றும் 4ஆம் இடத்தில் உயிரெழுத்தை கொண்டு இருக்கணும். பாருங்க, ஆரும் டபிள்யூ உயிரெழுத்து கிடையாது. சோ அப்ப அதுவும் வராது. ஆப்ஷன் சி பாருங்க, BOAT சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, 2ஆம் மெய்யெழுத்துலதான் தொடங்குது கரெக்ட் தான். 2ஆம் எழுத்தும் 4ஆம் எழுத்தும் பாத்தீங்கன்னா உயிரெழுத்தை கொண்டு இருக்கணும். பாருங்க, ஓ உயிரெழுத்து தான். பட் ஆனா டி உயிரெழுத்து வராது. ஆப்ஷன் பாருங்க, வவல்ஸ்ல வரல. சோ ஆப்ஷன் சியும் வராது. அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா எதுவுமே வராது. அதுதான் கரெக்ட். சோ ஆப்ஷன் இ, இவற்றில் எதுவும் இல்லைதான் கரெக்டான ஆன்சர். 34வது சம் பார்க்கலாம். DOLL. இது கரெக்டான ஆன்சர் பாருங்க. 2 மெய்யெழுத்துக்களுக்கு இடையே 2 ஒரே உயிரெழுத்து உள்ளன எனில் ஒவ்வொரு உயிரெழுத்தும் 20 என குறியிடப்பட வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, 2 மெய்யெழுத்து நம்மளுக்கு தெரியும், வவல்ஸ் AEIOU. 2 மெய்யெழுத்துக்கு இடையில ஒரே உயிரெழுத்து வரணும் கொடுத்திருக்காங்க. பாருங்க, இது மெய்யெழுத்து தான், இதுவும் மெய்யெழுத்து தான். ஆனா ஒரே உயிரெழுத்து வரணும். இதுல ஓ மட்டும் தான் வவல்ஸ் இருக்கு. இன்னொரு ஓ கொடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இங்க எல்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். MOD. பாருங்க, 2 மெய்யெழுத்துக்கு இடையில ஒரே உயிரெழுத்து இருக்கணும். ஒரே மாதிரி 2 உயிரெழுத்து இருக்குது பாருங்க. ஓங்கிறது வவல்ஸ் லெட்டர். சோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? உயிரெழுத்துக்கு 20ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, அப்ப 20ன்னு போட்டுக்கலாம். அப்ப மீதி இருக்கிறதுக்கு வவல்ஸ்க்கு 5 கொடுக்கலாம். அப்ப 5, 20, 20, 5 சொல்லி வந்துருச்சு. ஆப்ஷன் பி வரும். டி செக் பண்ணலாம். BEEP. பாருங்க, மெய்யெழுத்துல தொடங்குது. 2 ஒரே மாதிரியான வவல்ஸ் எழுத்து இருக்குது, உயிரெழுத்து இருக்கு. அப்போ 2 உயிரெழுத்து இருந்தா என்ன பண்ணும்? 20, 20. மிச்சம் இருக்கிற கான்சனன்ட்க்கு 5ன்னு கொடுக்கலாம். அப்ப என்ன வரும்? சியும் வரும். அப்ப பி மற்றும் சி, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, லாஸ்ட் சம் பார்க்கலாம். முப்பது ஐந்து கொடுத்திருக்காங்க. ARIDAEIOU. பாருங்க, ஒரு 4 எழுத்து வார்த்தையில் முதல் மற்றும் 3ஆம் இடங்களில் உயிரெழுத்துக்களும் மற்றும் 2ஆம் மற்றும் 4ஆம் இடங்களில் மெய்யெழுத்துக்களும் இருந்தால் ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் 30 கொடுக்கணும் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க,
ஒன்னாவது எழுத்தும் மூணாவது எழுத்தும் உயிரெழுத்தா இருக்கணுமா பாருங்க. ஒன்னாவது மூணாவது உயிரெழுத்துலதான் இருக்கு பாருங்க. AEIOல வவல்ஸ் லெட்டர்ல உயிரெழுத்து தான் இருக்கு. அப்படி இருந்தா 30 கொடுக்கணும். அப்ப மிச்சம் இருக்கு கான்சனன்ட்க்கு என்ன கொடுக்கணும்? 5 கொடுத்தாச்சு. சரி, ஓகே. ஆப்ஷன் பி செக் பண்ணலாம் பாருங்க. EVIL ஒன்னாவது எழுத்தும் மூணாவது எழுத்தும் வவல்ஸ்ல இருக்கணும் பாருங்க. வவல்ஸ் தான் இருக்கு. EI வவல்ஸ் அப்படி இருந்தா என்ன பண்ணணும்? 30. ரெண்டாவது எழுத்தும் நாலாவது எழுத்தும் பாத்தீங்கன்னா கான்சனன்ட் இருந்தா 5 கொடுக்கலாம். சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பியும் வந்து வரும். ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். OURS ஒன்னாவது எழுத்தும் மூணாவது எழுத்தும் வவல்ஸ்ல இருக்கணும். O வவல்ஸ் தான், R வவல்ஸ் கிடையாது, அது வந்து கான்சனன்ட். சோ அப்ப ஆப்ஷன் சி வந்து வராது. அப்ப A மற்றும் C தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் A மற்றும் B மட்டும் தான் கரெக்ட். பாத்தீங்கன்னா நம்ம வந்து RS அகர்வால் புக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 4ல வந்து வகை 3 வந்து இன்னைக்கு வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுல இருக்கிற சம்ஸ்ல இருக்கிற பேட்டர்ன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல வந்து இருக்குது. நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.